Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது Quant மியூச்சுவல் ஃபண்டுடைய Quant லார்ஜ் கேப் ஃபண்ட் NFO. இந்த NFO வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 20th ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு, ஆகஸ்ட் 3rd வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த NFO பீரியட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 10 rupees NAV ல வந்து யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ இந்த ஃபண்ட்ல நீங்க வந்து SIP-ஆ பண்றீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் டைமா பண்றீங்கன்னா மினிமம் 5000 rupees கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல அசெட் பிளஸ் ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே NFO பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் இந்த Quant லார்ஜ் கேப் ஃபண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ Quant மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தான் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்காங்க, சில கேட்டகரியில் நம்பர் 3 ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். இப்போ ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணாதீங்க, டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் டைம் பண்ண முடியும், எங்களுடைய ஸ்டடீஸ் எங்களுடைய டேட்டா இருக்குது, அந்த டேட்டா யூஸ் பண்ணி அனாலிட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ராப்பராக எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுனால தான் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இனிஷியலாக நிறைய பேர்னால நம்ப முடியல, ஆனால் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால இன்னைக்கு அவங்களால நம்பகத்தன்மை வந்து அதிகமாயிருக்கு. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் Quant மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ Quant மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 6 years ஹாரிசான் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு 7 to 10 years ஹாரிசான் இருக்கு எனக்கு என்னுடைய கோல்ஸுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மிட் கேப்ல நீங்க போயிடலாம். இது 10 இயர்க்கு மேல தான் என்னுடைய கோல்ஸ் இருக்குன்னா நீங்க ஸ்மால் கேப்ல நீங்க போகலாம். பட் யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் ஒரு 4 yearsல இருந்து 6 yearsக்குள்ள இருக்கோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒன் டைமாவும் பண்ணலாம், SIP-யும் நீங்க பண்ணலாம். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா VLRT ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. VLங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அனாலிட்டிக்ஸ். ஸோ வேல்யூவேஷன் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டாக்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து கரெக்டான வேல்யூஷன்ல இருக்கா, அதாவது ஹை வேல்யூஷன்ல இருக்கா, இல்லை லோ வேல்யூஷன் இருக்கா, இல்லை ஃபேர் வேல்யூஷன் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேர் வேல்யூல இருந்தால் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை லோ வேல்யூஷன்ல இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ லோ வேல்யூ, ஃபேர் வேல்யூ, ஹை வேல்யூன்றது நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஃபோசிஸோட ஷேர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் 1900 rupees வரைக்கும் போச்சு. ஸோ 1900 போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் விற்கவே இல்லை, எல்லாரும் என்ன நினைச்சாங்க இன்னும் மேலே போகும்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ டவுன் ஆகி 1500 இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியில நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, ஸோ என்ன பொட்டன்ஷியல் இருக்கு நெக்ஸ்ட் 2 to 3 yearsக்குன்னு சொல்லிட்டு நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அந்த வேல்யூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அனாலிட்டிக்ஸ். ஸோ லிக்விடிட்டி அனாலிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 100 கம்பெனிஸில் தான் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து லிக்விடிட்டி இருக்கும், அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை விற்கணும்னு நினச்சா ஈஸியாக நம்மளால விற்க முடியும். ஸோ எந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விற்க முடியுதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது. இப்போ சில கம்பெனிகள் நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு டே டு டே ஒர்க்கிங்க்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் மணி இல்லை அப்படின்னா இன்னைக்கு சர்வே ஆவாங்க, ஃபியூச்சரில் சர்வேக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி லிக்விடிட்டி அந்த கம்பெனிகளில் இருக்கானும் அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்டேட் அனாலிட்டிக்ஸ். ஸோ ரிஸ்க் அப்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது ஃபியூச்சர் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா எந்த கம்பெனியில் வந்து கடன் அதிகமாக இல்லையோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை கடனே இல்லாத கம்பெனிகளை முதலீடு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இது வந்து சில கம்பெனிகளுக்கு பொருந்தும், சில கம்பெனிகளுக்கு வந்து கடன் வாங்காமே பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியும். பட் சில நிறுவனங்களுக்கு சில பிஸ்னஸ் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடன் வாங்கினா தான் அவங்க வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபியூச்சர் ப்ராஃபிட்ல இதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி கடன் வாங்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கடன் வாங்காத நிறுவனங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வராங்க, கடன் வாங்குற நிறுவனங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வராங்க, ஸோ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் அப்டேட் அனாலிட்டிக்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அனாலிட்டிக்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் இருக்கு, கேஷ் ஃப்ளோ இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரைட் டைமா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் 2 3 இயர்ஸ்க்கு இதுல வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி டைமிங்கும் நல்ல பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. இந்த Quant லார்ஜ் கேப் ஃபண்ட்ல என்ன மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி வந்து லார்ஜ் கேப்ன்றதுனால 80% ஆன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 கம்பெனிஸ்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் முதல்ல இருக்கக்கூடிய 100 நிறுவனங்களில் தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 100 நிறுவனங்களையும் எல்லா ஸ்டாக்லையும் போட்டுற மாட்டாங்க. ஒரு 40 to 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 20% வந்து ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கேஷ்ல கூட வச்சுக்கலாம் மார்க்கெட் பீக்ல இருக்குன்னு நினைச்சாங்கன்னா. ஸோ அது ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ். ஸோ 80% வந்து டாப் 100 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 20% வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஆல்ஃபா கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது நிஃப்டி 100 TR தான் இதனுடைய பெஞ்ச் மார்க், இந்த ஃபண்டுடைய பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க்கோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா இது ஆக்டிவ் ஃபண்டு. ஸோ பாசிவ் ஃபண்டை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அந்த 20% வந்து ஃபண்ட் மேனேஜர் கையில் இருக்கு. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏன் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்துட்டாலுமே கூட எனக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், லோ ரிஸ்க்ல ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த லார்ஜ் கேப் கேட்டகரி. ஸோ ரீசன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் ஆச்சு நம்மளோட கம்மியாக ஃபால் ஆகும். அதேமாதிரி மார்க்கெட் க்ரோ ஆகும்போது எக்ஸ்ட்ரானரியாக க்ரோ ஆகாது, ஆவரேஜாக தான் க்ரோ ஆகும். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் ஒரு டேட்டா நீங்கள் பாருங்கள், 2011 ஒரு டேட்டா நீங்கள் பாருங்கள். நிஃப்டி 100 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2011 25% ஃபால் ஆச்சு. இதுவே நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 31% ஃபால் ஆச்சு. ஸ்மால் கேப் 35% ஃபால் ஆச்சு. 2012 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 அதாவது லார்ஜ் கேப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 32% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் மிட் கேப் 47% ரிட்டர்ன் கொடுத்தது, ஸ்மால் கேப் 40% ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுனாலும் கம்மியாக ஃபால் ஆகுது, மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும்போதும் பெரிய ரிட்டர்ன் கொடுக்காட்டும் நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. ஸோ கம்பேரிட்டிவாக லோ வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால இந்த லோ வாலட்டாலிட்டி விரும்புகிறவங்க, எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டியூரேஷன் 4 to 6 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும் லார்ஜ் கேப்பில் பண்ணுங்கள். இப்போ டியூரேஷன் 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்டுடைய சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே லோ வாலட்டாலிட்டி இருக்கும், மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கம்மியாக ஃபால் ஆகும், அதாவது டவுன் சைட் ப்ரொடக்ஷன் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிஸ்னஸில் வந்து சுப்பீரியர் கோர் காம்பிடன்சி இருக்கோ, டிஸ்டிங்டிவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கோ அந்த கம்பெனிகளை முதலீடு பண்ணுவாங்க. ரேப்பிடாக பிஸ்னஸ் மாடல்ஸை வந்து ஸ்கேல் பண்ணக்கூடிய கம்பெனிகள், அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிகளை முதலீடு பண்ணுவாங்க. ஹைலி லிக்விட் செக்யூரிட்டிஸ், அதாவது சீக்கிரமே வந்து விற்கணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்டாக்கை ஈஸியாக விற்கிற மாதிரி இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் எஃபிஷியன்சி, எந்த கம்பெனிலாம் வந்து கேபிட்டல் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்கேல்ஸ், அதாவது கடன் வாங்கினாலும் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த கடனை ஈஸியாக திருப்பி கொடுக்குறாங்க, அந்த கடன்லேருந்து ஈஸியாக எப்படி ரெக்கவர் ஆகி மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண நிறுவனங்கள், பாஸ்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், ஃபியூச்சரில் எந்த நிறுவனங்களாக கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அந்த நிறுவனங்களாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் தானே, நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஃபண்ட்லையுமே. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து மீடியம் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது 5 years to 6 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இதே நீங்கள் 3 yearsக்கு 2 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆயிருந்ததுன்னா அந்த டைமில் மணி விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமம் டியூரேஷன் 5 years இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஃபண்ட்ஸையும் போய் குவாண்ட் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலேயும் போய் போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க சில விஷயம் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க, சில செக்டர் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த செக்டரில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். பட் இதுவே நெக்ஸ்ட் 1 yearக்கு அவங்க நினைக்கிற கான்செப்ட்ல, அவங்க நினைக்கிற செக்டர்லேருந்து ப்ராஃபிட் வரல அப்படின்னா நமக்கு என்டையர் போர்ட்ஃபோலியோவும் லாஸ்ட்ல போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்சிஃபைடாக இருக்கணும். எப்பவுமே ஒரே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே பண்ணக்கூடாது. ஒரு எஸ்ஐபி 2 எஸ்ஐபினா நம்ம பண்ணலாம், ஒரே கம்பெனியில் பண்ணலாம். இதுவே நீங்கள் நிறைய எஸ்ஐபிஸ் பண்ணும்போது ஒரே நிறுவனத்தில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் வந்து அங்கே இருக்கு. இந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒன் டைமாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபண்டில் வந்து ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 12% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 years இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1.76 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே 10 years நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறது 3 lakhs ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எஸ்ஐபியாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி ஒரு 5,000 நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 10 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 11.5 lakhs உங்களுக்கு கிடைக்கும். 12% ரிட்டர்ன் கிடைச்சதுனா. இதுவே நீங்கள் 15 years நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 25 lakhs கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து 20 years இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 50 lakhs கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு 12% அசம்ஷனாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.
நான் இப்போ சொன்னது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஜஸ்ட் டியூரேஷன் நம்ம எவ்வளோ கட்டுறோம் எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்கள் பிளான் பண்ணாமல் என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ நமக்கு தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த மணி நீங்கள் விட்ரா பண்ண இருப்பீங்க, லாங் டேர்முக்கு கண்டினியூ நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை இந்த குவாண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அசெட் பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.